இப்போ நாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா, இந்த பாலம் 16 கோடிக்கு கட்டப்பட்ட பாலம். தென்பெண்ணை ஆற்றையில் கட்டியது இந்த பாலம். அதாவது ஒரு வருஷமாக ஆயிருக்கிறது இந்த பாலம். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாலம் இதுதான். எந்த அளவுக்கு வீழ்ந்து கிடக்குது பாரு இந்த பாலம். உங்களிடத்தில் காட்டுறேன். இங்கிட்டு ஒரு பாலம் இருக்குது, அங்கிட்டு ஒரு பாலம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்குது. அந்த நடுவில் கட்டப்பட்ட பீமு எப்படி இருக்கு பாரு. பீமு அப்படியே சாஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருக்குது. சாத்தனூர் அணையில் திறந்த விட்ட தண்ணி இது. இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்போ போக்குவரத்து இந்த தொண்டாமனூர் சேர்ந்தவங்க இந்த வழியில் தான் போகணும். பள்ளிப்பட்டுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவங்க இப்படியே போயிடுவாங்க. ஆனால் தொண்டாமனூருக்காரு இந்த பாலத்து வழியாக தான் வரணும். அதுவும் தண்ணி வடிகிற வரைக்கும் அவங்க சுற்றி தான் வரணும். 10 கிலோமீட்ரு தண்டராமட்டுக்கு ஆகட்டும், திருவண்ணாமலைக்கு ஆகட்டும், இப்படி சுற்றின்னு தான் வரணும். அவங்களுக்கு ஒசரம் தான் அந்த பாலம் கட்டுனது. ஆனால் கட்டியும் புரோஜனம் இல்லாத போயிடுச்சு. சில பேர் சொல்கிறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை இதுக்கு அப்படின்னு. எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி பூந்துருக்குது வெள்ளம். என்ன ஐயா எடப்பாடி ஐயா கூட வந்து பார்த்துட்டு பார்வையிட்டு போயிருக்கிறாரு. பார்த்துட்டு போனாலும் அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது கூட இந்த மாதிரி வெள்ளம் வந்தால் வீய தான் செய்யும். பல பேர் பல விமர்சனம் செய்யலாம், அதெல்லாம் தவறு. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், தேதிமுகவாக இருக்கட்டும், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளம் காண முடியாத அளவுக்கு வெள்ளம் வந்திருக்குது. ஒவ்வொரு ஊருக்குள்ளே தண்ணீர் புகுந்து வந்திருக்குது. விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. மாடு, ஆடு, கோழி எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. புகார் பண்ணலாம். என்ன புகார் பண்ணலாம்? எதிர்கட்சிக்கு ஏற்றி விடலாம், அந்த கட்சி இவங்க தாக்கலாம்ன்ற மாதிரி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரு, அப்படியே நெடுக்க தண்ணி பூந்துடுச்சு. அப்படியே ஷார்ட்டாக அப்படியே எந்த பக்கம் இடம் இருக்குதோ அந்த பக்கம் பூந்துடுச்சு. பாலங்களுக்கு எந்த நிலமைனா நிலங்களுக்கு எந்த நிலைமை இருக்கும், வீடுகளுக்கு எந்த நிலைமை இருக்கும், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் மக்கள் பேசுவது திமுக மேலே குறை சொல்கிறாங்க இல்லையா, திமுக மேலேயே கூட குறை சொல்லக்கூடாது. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தண்ணீர் புகுந்துருக்குது பாரு. இப்பயே இந்த தண்ணினா இதுக்கும் 4 மடங்கு 5 மடங்கு தண்ணி. ஒன்றும் செய்ய முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்டானூர் பக்கம் வரைக்கும் போயிருக்குது. தண்ணி யாரால் கட்டுப்படுத்த முடியும்னா அரசியலால் கட்டுப்படுத்த முடியுமா, இல்லை ஐயா ஸ்டாலினால் கட்டுப்படுத்த முடியுமா, எடப்பாடியால் கட்டுப்படுத்த முடியுமா? யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இது உங்களுக்கு தெரியப்படுத்த தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.